தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டியில் திமுக மட்டன் பிரியாணி விநியோகம். தெரு நாய்களை காப்பாத்துங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விக்கிரவாண்டியில் திமுக மட்டன் பிரியாணி விநியோகம். தெரு நாய்களை காப்பாத்துங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விக்கிரவாண்டியில் திமுகவிற்கு பிரச்சாரம் செய்வதற்காக 10,000 தொண்டர்கள் குவிந்துள்ளார்கள். ஆங்காங்கே கூடாரம் அமைத்து தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். தங்கும் விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மதிய உணவிற்காக மட்டன் பிரியாணி வழங்கப்படுகிறது. மேலும் அங்கு அருகில் உள்ள பொதுமக்களுக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் பொழுது இதே பாணியை திமுக பின்பற்றியது. திமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. திமுக வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பிறகுதான் ஒரு விஷயம் தெரிந்தது. என்னவென்று சொன்னால், ஈரோடு கிழக்கு தொகுதியில் 8,000 தெருநாய்களை காணவில்லை என்று ஒரு புகார் அளிக்கப்பட்டது. மாநகராட்சி மன்றத்திடம் ஒரு புகார் அளிக்கப்பட்டது. அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு பார்த்தோம்னா 8,000 தெருநாயை காணோம் அப்படின்னு சொல்லி புகார் வழங்கியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் மட்டன் பிரியாணின்னு சொல்லி போட்டு நாய்க்கறி பிரியாணி போட்டதாக சொல்கிறாங்க. மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு நாய்க்கறி பிரியாணி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்பதற்கே நகைச்சுவையாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி விக்கிரவாண்டியில் திமுக மட்டன் பிரியாணி வழங்குறாங்க தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும். அதனால் தெருநாய்கள் பாவம். வீட்டில் நாய் வளர்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நாயை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தெருநாய்கள் தான் பாவம். தெருநாய்களை காப்பாற்றணும். என்ன பண்ண போகிறோம் தெரியல. அதனால் மட்டன் பிரியாணி சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. விக்கிரவாண்டி தேர்தல் முடிகிற வரைக்கும் மட்டன் பிரியாணி கூட சாப்பிடாதீங்க. ஹோட்டலில் போய் கூட சாப்பிடாதீங்க. திமுககாரவங்க கொடுத்தாலும் மட்டன் பிரியாணி சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு. மட்டன் பிரியாணி விநியோகம் பண்ணுறாங்க. தெருநாய்கள் தான் பாவம். தெருநாய்களை காப்பாற்றுவோம்.